இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல சீசன் 2ல 7வது எபிசோடுங்க. போன எபிசோடு எங்க முடிஞ்சது ஞாபகம் இருக்கா? ரெண்டு முக்கியமான சீன். ஒன்னு, நம்ம டிராகன் குட்டிகள் மூணையுமே யாரோ ஒருத்தன், எனக்கு தெரிஞ்ச அந்த 13 தலைஞர்கள் இல்லையா, அதுல எவனோ ஒருத்தன் தான் திருடிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயின் கூட இருந்த நிறைய பேரை கொன்னுட்டாங்க, 1-2 பேர் தான் உசுரோட இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல பனி தேசத்துல அரண்மனையில தியான் கிரேஜாய் கூட ஒரு அடிமை பெண் சும்மா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்து அவனை நல்லா மட்டையாக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க பாதுகாப்பு பணியில இருந்த ஒருத்தவனையும் கொன்னுட்டு, நம்ம பனி தேச தலைவனோட பசங்க பிராண்டன் ரிக்கன் 2 பேருமே அந்த உப்பு ஒருத்தர் பாத்தீங்களா, அவனோட துணையோட காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். நைட் ஃபுல்லா ஜாலியா கூத்தடிச்சிட்டு காலையில அரவர தூக்கத்தோட எந்திரிக்கிறான் தியான் கிரேஜா. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த அடிமை பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, பனி தேச தலைவரோட 2 பசங்களுமே இங்க இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே காணோம். எல்லாருமே மொத்தமா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே நீதாயா காரணம். அந்த அடிமை பொண்ணு கூடயே நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தே இல்ல, அதனாலதான் உன்னோட கவன குறைவாலதான் இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தியான் கிரேஜாக்கு கீழே இருக்கிற அந்த டீம்லயே ஒருத்தன் சொல்ல, அவனையே அடி அடி நடிக்கிறான், குத்து குத்துன்னு குத்துறான். என்ன எதிர்த்து யாரு என்ன பண்ணாலும் இதாண்டா கெதி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பாடம் புகட்ட தான் இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேங்க. வர வர இந்த பயலோட போக்கே சரியில்லைங்க. அதுக்கப்புறம் தாங்கிட்ட வேலை பார்க்குற மத்த பொருள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உடனே கிளம்புங்க, குதிரையில கிளம்புங்க, மோப்ப நாய்களையும் கூட்டிக்கங்க, நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் அந்த 2 குள்ள பல்களையும் கண்டிப்பா பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறான். கூடவே நம்ம அரச வைத்தியர் இருப்பாரு இல்லையா, அவரையும் கூட்டிட்டு தாங்க போறாங்க. வயசான காலத்துல அந்த ஆளையும் குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. காட்டுக்குள்ள மோப்ப நாய்களோட பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம அரச வைத்தியர், யோ கொஞ்சம் நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு தியான் கிரேஜா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. டேய், அவனோட தம்பிங்கடா, அவங்க 2 பேரும் கூட ஒண்ணுமண்ணா வளர்ந்தவங்க, சின்ன பசங்க, அவங்க எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இவன், நானும் தான் ஒரு காலத்துல சின்ன பையனா உங்க தேசத்தை நம்பி வந்தேன், நான் ஒண்ணு உங்களை விட்டுட்டு ஓடி போகணும்னு நினைக்கலையே, எங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக அவருக்காக ஒரு கைதியா, நான் கைதி அப்படிங்கறதையே மறந்து உங்க கூடயே வாழ ஆரம்பிச்சல, நான் தப்பிச்சு ஓடல இல்ல, அப்ப அவங்களும் தப்பிச்சு ஓடி இருக்க கூடாது இல்ல, அதையும் தாண்டி தப்பிச்சு ஓடி இருக்காங்க, அதனால அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்ட போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அரச வைத்தியரும், நீ எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மூத்த பைய பிரான் இங்க வந்துருவான், அவன் கூட ஒரு 15,000 இல்ல 20,000 வீரர்கள் இருக்காங்க, உன்கிட்ட இருக்கிறது வெறும் 10-20 பேர் தான், அதனால யோசிச்சுக்க அப்படின்னு சொல்ல, தியான் கிரேஜா அந்த மூத்த பையன் ராப் இங்க வரதுக்கு 4-5 நாள் ஆகும். ஆனா இங்க பக்கத்துல இருக்க கிராமங்களை தான் என்னோட அக்கா புடிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை எங்க நான் வர சொல்லிடுவேன், அவ கூட இருக்கிற அந்த 500 வீரர்களை கூட்டிட்டு இங்க வந்தா போதும். நம்ம பனிதேச மாளிகையை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, இங்க இருக்கிற இந்த தேசத்தோட அமைப்பு, இந்த மாளிகையோட அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 500 பேரை வச்சுக்கிட்டு மத்த தேசத்தை இருந்தவங்க யாராவது 10,000 வீரர்கள் கூட வந்தா கூட அவங்களோட எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய திறமை இந்த பனி தேசத்தோட வடிவமைப்புக்கு இருக்கும். அந்த மாதிரி கட்டியிருக்கானுங்க போல. அதனால என்னோட 500 வீரர்கள் வரட்டும், அதுக்கப்புறம் யாருமே என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். அதே சமயம் மோப்ப நாய்கள் குலைக்கிற சத்தம் கேக்குதுங்க. மோப்ப நாய்கள் நம்ம பசங்களை கண்டுபிடிச்சோ என்னவோ, உடனே இவங்க வேகமா விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா அந்த பக்கத்துல தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. தப்பிச்சு போற மாதிரியே தெரியலங்க, ஹாயா ஏதோ ட்ரிப்புக்கு போற மாதிரி கடலையெல்லாம் உடைச்சு தின்னுகிட்டே போறாங்க. அந்த உடைச்ச கடலையோட தோலை கீழே போட்டுக்கிட்டே போறாங்க. சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு பண்ணைய பாக்குறாங்க. நம்ம பனி தேசத்துக்கு உட்பட்ட ஒரு சின்ன கிராமம் தான் இது. இன்ஃபேக்ட் இந்த பண்ணையில பண்ண முதலாளி ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவரு சில நாட்களுக்கு முன்னாடி பனி தேச மாளிகைக்கு வந்திருப்பாரு. ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க, வேலை ஆட்களே இல்லாம நான் எப்படி வேலை பார்க்கறது வைக்கிறது அப்படின்னு ஏதோ கேட்டிருப்பாரு. சரி, உதவிக்காக இருக்கட்டுமே சொல்லிட்டு 2 சின்ன பசங்களை அனுப்பிச்சு வச்சிருப்பான் நம்ம பிராண்ட் தான். ஏன்னா ஓரளவு வயசுக்கு வந்திருந்தாலே அவங்க எல்லாருமே போர் வீரர்களா போருக்காக அனுப்பிச்சிட்டாங்க. சோ இருக்கிற சின்ன பசங்களே ஒரு 2 நல்ல பசங்களா பார்த்து இவங்களை வச்சு வேலை வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை அனுப்பிச்சு வச்சிருப்பான் நம்ம நடக்க முடியாத பிராண்ட். ரைட்டா, அந்த பண்ணைக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. அந்த பண்ண முதலாளியும் தெரியும், அங்க 2 பசங்க இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல, அவங்களையும் தெரியும். பேசாம அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தங்க வைப்பாங்க, எல்லா வசதியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பையன் இருக்குன்னு சொல்ல, உடனே நம்ம அடிமை பொண்ணு, அப்படியெல்லாம் நம்ம பண்ணிட முடியாது ராசா, நம்ம பின்னாடியே மோப்ப நாய்கள் குலைச்சிக்கிட்டே வருது, கொஞ்ச நேரத்துல நம்ம எங்க இருந்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால ரிஸ்க் எல்லாம் வேண்டாம், இந்த பண்ண வீட்டுல நம்ம தங்க வேண்டாம், எங்கேயுமே நிக்காம நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கத்துல எங்க சோத்துக்கு அந்த பக்கத்துல போனாங்க இல்ல, அதுலயும் குறிப்பா நம்ம ஜான்ஸ்னோ அந்த காட்டுவாசிங்கள்ல ஒருத்தி, அவளை சிறப்பிடிச்சிருக்கான், கட்டி போட்டு வச்சிருக்கான். நைட் வேற 2 பேர் அப்படியே படுத்து கிடக்காங்க, பக்கத்துல தான் படுத்து கிடக்காங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இப்படி சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, ரொம்ப ஒழுக்கமானவையா நம்ம ஹீரோ. தூங்கிட்டு இருக்காங்க, காலையில விடிஞ்சாச்சு, 2 பேரும் எந்திரிச்சாச்சு, அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அந்த லேடி சும்மா நம்ம ஜான்சனோவை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசினாலுமே இந்த சோத்த பாதுகாக்கிற வேலையெல்லாம் ஒரு வேலையா, அதெல்லாம் ஒரு பொழப்பா, எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏதோ 4 சத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்துக்காகவே நீங்க தொங்கிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா, வைப்பீங்களா? என்னதான் நீங்க சோத்த கட்டி எங்களை உள்ள அடைச்சு வச்சாலுமே நாங்க சுதந்திரமா இருக்கோம், என்னதான் சோத்துக்கு அந்த பக்கத்துல நீங்க சுதந்திரத்தோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே யாரோ ஒரு கேளு கட்டவன், ஒரு கிழவன், முதற்கட்ட தலைவனா 2ஆம் கட்ட தலைவனா, அவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு தெரியுறீங்க பாத்தீங்களா, நீங்க தாண்டா கைதிகளா தெரியுறீங்க, உங்களுக்கு சுதந்திரமே இல்லடா அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டே வராங்க. அப்படியே பேச்சுவார்த்தை முத்துதுங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட தேசத்தை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஏரியாலெல்லாம் சொல்ல போனா இந்த காட்டுவாசி கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் காலங்காலமா இங்க தங்கிட்டு இருந்தவங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க. ஜான்ஸ்னோவோட அந்த பனிதேச பரம்பரை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சில பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தவங்க தான். அப்படி
போய் புதுசா வந்த நீங்க ஏற்கனவே இருந்த எங்களை விரட்டி விட்டு சேஃப்டிக்காக நடுவுல ஒரு பெரிய வாழை எழுப்பி எங்களையே கடைசியில ஒண்ட பிராடி ஊர் பிராடிய விரட்டிச்சான் அப்படின்னு கதை சொல்லாங்க பாத்தீங்களா? கரெக்டா சொல்லடா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, உங்களோட மூதாதையர்களுக்கு என்ன உரிமை இங்க இருந்ததோ அதே மாதிரி தான் எங்களோட மூதாதையர்களுக்கு இங்க இந்த நிலத்துல உரிமை உண்டு அப்படின்னு இவன் சொல்றான். வலிக்கு வந்துட்டியா? 2 பேரு மூதாதையர்களுக்கும் அந்த உரிமை உண்டுன்னு சொன்னேன். எங்கடா போச்சு இப்ப எங்களோட உரிமை? நடுவுல ஏன்டா சோத்தை கலப்புனீங்க? அது எல்லாத்தையும் தாண்டி அந்த சோத்தை தாண்டி பிழைக்கிறதுக்காக எங்க ஆட்கள் வந்தா அவங்களை ஏன்டா அடிச்சு விரட்டுறீங்க அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு நம்ம ஜான்ஸ்னோவால எந்த பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா பதில் இருந்தா தானே அவனால சொல்ல முடியும். பதில் பேச முடியாம முழிக்கிறான். இப்போ அந்த சித்திரவதை கோட்டை இருக்கு இல்லையா, ஆரியாவை சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க இல்ல, அங்க நடக்குதுன்னு பாப்போம். ஏற்கனவே நம்ம ஆரியா கேட்ட மாதிரியே 2 பேரை அந்த மாயன் கொண்டு இருப்பான். அதுலயும் குறிப்பா ஒத்தவன நம்ம பணக்கார தேசத்தோட தலைவனோட முன்னாடியே அவனோட ரூமோட கதவு திறக்கிற அந்த நேரம் பார்த்து கழுத்துல ஒரு விஷ அம்பு விட்டு கொண்டு இருப்பான். கரெக்டா? அந்த அம்பு வச்சு கையில வச்சு பாத்துக்கிட்டு இது என்னடா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆயுதமா இருக்கு, இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அதுவும் கரெக்டா கழுத்திலேயே கொண்டு இருக்கானுங்க, அதுவும் ஏன் ரூமுக்கு உள்ள என்டர் ஆகும்போது கொண்டு இருக்காங்க. அப்போ அது அந்த வேலைக்காரன் அந்த போர் வீரனை கொல்றதுக்காக ஏவப்பட்ட அம்பு இல்ல, அது ஆக்சுவலா என்ன கொல்றதுக்காக ஏவப்பட்ட அம்பு. தவறுதலாக உள்ள வந்து அந்த அம்பை அவன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். இங்க நடந்த அந்த கொலைகள் எல்லாம் தன்னை கொல்றதுக்காக நடக்கப்பட்ட ஒரு கொலை முயற்சி அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதனாலேயே இங்க இருக்கிற எல்லாருமே விசாரிக்க சொல்லி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து 20 பேரை டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டாங்க ஒரே நாள் நைட்ல. இருந்தாலுமே இங்க நடக்கிற இந்த கொலைகள் எல்லாம் யாரு பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. இன்னும் மிச்சம் இருக்கிற எல்லாருமே கொன்னாவது நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு அங்க ஒரு போர் வீரன் சொல்ல, கிழிச்சிங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, இவன் ரொம்ப பலை கில்லாடியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஆரியா குட்டி கையில சரக்கு பாட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர டேபிள்ல வைக்கிறான். நம்ம பணக்கார தேச தலைவனை சாப்பிட சொல்லி கேட்டா அவன் எனக்கு பசிக்கல நீ உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறான். அப்படி ஒண்ணு நல்லெண்ணம் கிடையாதுங்க. இவ ஏதாவது விஷத்தை கலந்து வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். உயிர் மேல இருக்கிற பயம் தான். இவளும் எப்படா சாப்பிட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு உட்காரா, கிடுகிடுன்னு எல்லாத்தையும் எடுக்கிறா, சாப்பிடுறா, செம பசியில இருப்பா போலங்க, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சோ விஷம் இல்ல அப்படிங்கிறது உறுதியாயிடுது. இங்க இந்த சித்திரவதை கோட்டை இருக்கு பாத்தீங்களா, இத பத்திய அந்த வரலாற்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர கோட்டையா ஒரு காலத்துல ஜேன்னு இருந்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரண்மனை, பயங்கர பலத்தோட கட்டியிருக்குமா. 1,00,000 வீரர்கள் வந்தா கூட இந்த கோட்டையை வந்து உடைக்க முடியாது, அந்த ரேஞ்சுக்கு ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தாங்க. கிரவுண்ட் லெவல் அட்டாக், தரைப்படை தாக்குதலை ஈஸியா இவங்களால சமாளிக்க முடியும். ஆனா அப்பேற்பட்ட வலிமையான தேசமா ஒரு வலிமையான கோட்டையா இருந்தாலுமே இது தவிடுபடி ஆயிடுச்சு. நிறைய இந்த மாளிகையில நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா இடிஞ்சு போய் கிடக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியல. ஏகாந்த டார்கேரியன் முத கிழக்கு கண்டத்துல இருந்து ஏதோ ஒரு கனவு அவன் வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை கண்டுபிடிக்கும். அந்த கனவுக்காக பயந்துகிட்டு அந்த கண்டத்தையே விட்டுட்டு டிராகன் ஸ்டோனுங்கிற மேற்கு கண்டத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவுக்கு வந்து இறங்கினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவன் இந்த மேற்கு கண்டம் நல்லா பெருசா இருக்கு, இங்க ஒரு 7 தேசம் இருக்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சண்டை போட்டு எல்லாரையும் தன்னோட கொடைக்கு கீழே கொண்டு வந்திருப்பான். ஒரே மன்னன் அப்படிங்கிற லாஜிக்கை கொண்டு வந்திருப்பான் இல்லையா. அவன் மன்னராகி கிட்டத்தட்ட 300 வருஷமாச்சு. இன்னும் நம்ம மக்கள் யாரும் அவனை மறக்கல. அந்த ரேஞ்சுக்கு அவனோட பேரும் புகழும் இன்னும் நிலைச்சு நிக்குது. எப்பேற்பட்ட கோட்டையா இது இருந்தது. இந்த கோட்டையை அவன் தவிடு புடி ஆகிட்டான். காரணம் என்ன? இந்த கோட்டையை கட்டும்போது டிராகன்ஸ் ஒன்னு இருந்ததே அவங்களுக்கு தெரியாது. சோ தரைப்படை தாக்குதலுக்கு ஏத்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அவன் அசால்ட்டா பறந்து வந்து இந்த கோட்டையை எரிச்சே கொன்னுறான், நிறைய விஷயங்களை அழிச்சிடறான். அப்படின்னு அவனோட புகழை பாடிட்டு இருக்கும்போது என்ன நீங்க அவனோட புகழையே பாடிட்டு இருக்கீங்க, அவன் மட்டுமா டிராகனை ரைட் பண்ணா? அவனோட 2 தங்கச்சிகளும் தான் டிராகனை ஓட்டினாங்க, அவங்களோட பங்கு இந்த போர்ல நிறையவே இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. ஏன்னா இவ்வளவு ஒரு தங்கச்சி தானே. இனி நடக்க போற போர்ல எவ்வளவு பெரிய விஷயங்களை இவ பண்ண போறாளோ இல்ல பண்ற ஆசையில இருக்காளோ. பரவாயில்லையே, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, இது என்ன பெரிய விஷயம், அந்த 2 தங்கச்சிங்க பேரும் எனக்கு தெரியும், அவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க இல்ல டிராகன், அந்த டிராகன்ஸோட பேரையும் கூட அசால்ட்டா இவ சொல்றா. பரவாயில்லையே, இவ்வளவு விஷயங்கள் எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா, என்னோட அப்பா தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததா நம்ம கடைக்குட்டி ஆரியா சொல்றா. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரிமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவளும் சரிங்க மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்து கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம பணக்கார தேச தலைவன் அந்த பெருசுவனை நோட் பண்றான். என்ன தெரியுமா சொல்றான், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மன்னா அப்படின்னு கூப்பிட்டு பழகுவாங்க. வசதியானவங்க அரச குடும்பத்துல சேர்ந்தவங்க தான். நீ ஏழை பொண்ணுன்னு சொன்ன, ஏழை பொண்ணுங்களை எப்படி தெரியுமா கூடுவாங்க, எஜமானே சரிங்க எஜமானே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களே ஒழிய மண்ணா நல்லா கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அங்க சுதாரிச்ச நம்ம கடைக்குட்டி என்ன தெரியுமா சொல்ற, அப்படியே நீங்க யோசிக்கணும், என்னோட அம்மா ஒரு காலத்துல நிறைய அரண்மனையில வேலை பார்த்திருக்காங்க, அரச குடும்பங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாரையுமே அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க மாதிரியே மன்னா அரசே அப்படின்லாம் கூப்பிட தெரியும். அவங்க தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க, அதனாலதான் நானும் படிச்சவங்க மாதிரியே பேசுறேன், படிச்சவங்க மாதிரியே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான லாஜிக்கை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறேன். அங்க கட் பண்ணி கடல் கடந்து கண்டம் கடந்து கிழக்கு கண்டத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. டிராகன் குட்டிகளை காணோம். இதனால நம்ம ஹீரோயின் பயங்கர காண்டுல இருக்கா, டென்ஷனா ஒவ்வொரு மாளிகையா சுத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கா. கூடவே நம்ம கருப்பு மலமாடு இருக்கான்ல அவனும் வரான். இன்னும் அவனோட கழுத்துல போட்டுருக்கிற அந்த டாலரையே தேய்ச்சி காமிச்சு, இப்பயே ஒண்ணு கெட்டு போல, நீ ஊஞ்சொல்லு உன் கழுத்துல தாலியை கட்டி என் கஜானா ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற தங்க கட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே இறக்குறேன், படைய சேர்க்கிறேன், பழி வாங்குறேன் அப்படி எல்லாம் சீனு போட, இடை எத்தனை தடவை ஒன்றை நான் சொல்லிட்டு இருக்குது, அதான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்லடா, அதுக்கப்புறம் ஏன்டா விடாம பின்னாடியே திரியிற அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு திட்டுறாவ. அப்பயே அந்த பையன் அடங்க மாட்டேங்கிறாங்க, என்ன கட்டிக்கோ அப்படின்னு பின்னாடியே திரியிறான். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன், அதையும் தாண்டி ஏன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ற டார்ச்சர் பண்ற அப்படின்னு
அப்படின்னு நம்ம மணிரத்னம் பட ஹீரோயின் மாதிரி பேச, இந்த கோட்டைக்குள்ள உங்களை அலோவ் பண்ணதே நான் சொன்னதுனாலதான். இப்போ என்னோட மாளிகையில நீங்க தங்கிட்டு இருந்தீங்க, ஏன் மாளிகைக்குள்ளேயே புகுந்து உங்க ஆளுகளை எல்லாம் வெட்டி கொண்டு இருக்காங்கன்னா அவங்கள சும்மா விட முடியுமா? சோ உங்களோட சேர்ந்து நானும் தான் பழி வாங்குவேன் அப்படின்னு நம்ம கருப்பு மலமாடு சொல்றான். அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பனி தேசத்துல இப்ப தலைவனா இருக்கிற நம்ம மூத்த பையன் ராப் இருக்கா இல்லையா, அவனோட முகாம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவங்கிட்ட அந்த பணக்கார வம்சத்துல ஒரு அடிமை சிக்கியிருப்பான். அவனையே தூதுவுக்கு கிங்ஸ் லேண்டிங்க்கு அனுப்பிச்சிருப்பான். 3 கண்டிஷன் போட்டிருப்பான், ஞாபகம் இருக்குல்ல? செத்து போன பனி தேச தலைவனோட எலும்புகள் மத்த வீரர்களோட எலும்புகள் எல்லாம் கொடுக்கணும், தன்னோட தங்கச்சியை 2 பேரையும் விடுவிக்கணும், பனி தேசத்துக்கு சுதந்திரத்தை அறிவிக்கணும், இனிமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு 3 கண்டிஷன் போட்டிருப்பான் இல்லையா? அந்த கண்டிஷனை சொல்றதுக்காக போனா அந்த மெசேஜையே அந்த தூது அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அதையே கிழிச்சு எரிவா நம்ம கொடூர ராணி. அந்த மேட்டரை வந்து இங்க சொல்றான், இந்த மாதிரி ராணி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எங்களுக்காக நீ போய் கரெக்டா தூது சொன்னீங்க, அது வரைக்கும் ரொம்பவே தேங்க்ஸ், இப்போ உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ எப்பவும் போல போ ஜெயில இரு அப்படின்னு சொன்னா, ஜெயில இடம் இல்லையா? ஜெயில் ஃபுல்லா இந்த பணக்கார ஆட்களை வச்சு நிறைச்சு வச்சிருக்காங்க, அதனால ஜெயில இடம் இல்ல, இவனையும் விட முடியாது, பேசாம போட்டுதல் இல்லாமா அப்படின்னு பின்னாடியே ஒரு வெள்ளதாடிக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு குறுநில மன்னன். அவன் கேட்க, இல்ல அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஜெயில் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஜெயில கட்டுங்க, டெம்பரரியா ஒரு ஜெயில உருவாக்குங்க, அதுக்கப்புறம் இவனை போடலாம், அது வரைக்கும் நம்ம ஜாமி லானிஸ்டர் அதாங்க அந்த மெய்காப்பாள ராணியோட உடன்பிறப்பு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் அடைச்சு வச்சிருக்கிற அதே கூண்டுல வேணா இவன் அடைச்சு வைங்க, எருக்கும் பாதுகாப்புக்காக உங்க புள்ள இருக்கான்ல அவனை கொஞ்சம் நிக்க வைங்க, அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபன் சொல்ல, அந்த வெள்ளதாடிக்கார குறுநில மன்னனும் சரின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் பின்னாடியே நம்ம நசமா வராங்க. வந்து எல்லா பேருக்கும் காயமடைஞ்ச எல்லாருக்குமே காயம் போட்டாச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா கேள்விப்பட்டேன், நம்ம நாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாம எதிரி நாட்டு பசங்களுக்கும் நீ மருந்தெல்லாம் போட்டையாமே அப்படின்னு கேட்க, என்ன தப்பு இருக்கு, உனக்கு தான் அவங்க எதிரி, என்ன பொறுத்தளவுல அவங்க எல்லாருமே பேஷண்ட் நோயாளிகள், எனக்கு இந்த நாட்டை சேர்ந்தவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கணக்கில்ல ராசா அப்படின்னு இவ சொல்றா. நல்லா சூப்பரா பேசுறா இல்லையா? அதெல்லாம் சரி, இப்போ என்ன மேட்டர், எதுக்காக வந்து அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் மருந்து போட்டதுனால மருந்து எல்லாம் காலியா போச்சு, இதுக்கப்புறம் மருந்து வேணும், அதுக்கு 1-2 வேதி பொருட்கள் எல்லாம் தேவை, மூலிகை பொருட்கள் எல்லாம் தேவை, அதெல்லாம் இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல மூலிகையில நான் எல்லாம் பார்த்து எடுத்துக்கிறேன், ஆனாலுமே சில மருந்துகள் இங்க கிடைக்காது, அது உடனே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க, இப்ப மருந்துன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஐடியா கொடு, இல்ல எங்க கிடைக்கும் சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, அடுத்து நீங்க எங்க அட்டாக் பண்ண போறீங்கன்னு கேட்டா, பக்கத்திலே ஒரு குறுநில நிலம் இருக்கா, அந்த நிலத்தை தான் நாங்க அட்டாக் பண்ண போறோம், அதை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படி பிடிக்கிறதா இருந்தா அந்த குறுநிலத்திலே ஒரு அரச வைத்தியர் இருப்பாரு, அந்த ஆள்கிட்ட நான் கேட்கிற அந்த முக்கியமான மருந்துகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட போடுறான், இந்த மருந்துகள் எல்லாம் எனக்கு வேணும், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஏமா தாயே நீ நிறைய மருந்து கேட்கிற, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நான் எடுத்து வர முடியாது, பேசாம நீ என் கூட வா, அங்க அந்த அரச வைத்தியர்கிட்டே கேட்டு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்றா. இவன் கூட சேர்ந்து அவ போறதுக்கு தயாராயிட்டா. இப்போ அங்க கட் பண்றோம், நம்ம பனி தேச தலைவரோட 4வது 5வது பையன் பிராண்டன் ரிக்கன், அவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக ஜான் கிரேஜா பின்னாடியே அந்த காட்டுல விரட்டிட்டே வந்தால, அப்படி விரட்டிட்டு வந்து அந்த பண்ணை கிட்டே வந்துட்டாங்க. இங்க இவனோட படை வீரர்களை ஒருத்தன் அந்த முகத்துல தழும்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பையன் என்ன பண்றான்னா, நம்ம பசங்க தின்னு போட்ட அந்த கடலை தொலி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு பாருங்க பசங்க ரொம்ப பிடிச்சிட்டோம், உன் தொம்பிகளுக்கு கடலைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதை தின்னுட்டு போயிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலையோட தோல் பருப்பு தோல் இதெல்லாம் காமிக்க, அதை பார்த்ததுமே பசங்க பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இந்த பண்ணைக்கு எதுக்கு இருக்கிறதுனால பண்ணைக்குள்ள அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் என்ன நினைச்சான்னு தெரியலங்க, 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு நம்ம அரச வைத்தியர் இங்க இருக்காரு இல்லையா, பனி தேசத்து அரச வைத்தியர், அவரை பார்த்து உங்களோட வேலை இங்க முடிஞ்சு போச்சு, இனிமே உங்க சேவை எங்களுக்கு வேண்டாம், நீங்க மறுபடியும் உங்க பனி தேசத்துக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். டேய் என்னடா பண்றீங்க, அவங்களை கண்டுபிடிச்சிங்களா, அவங்க எதுவும் பண்ணிடாதீங்கடா, அவங்க 2 பேரும் சின்ன பசங்கடா, டேய் டேய் அப்படின்னு கத்துவாரு. பெருசா அங்க இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுறானுங்க, அனுப்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ணைக்குள்ள போறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு சரியா காமிக்கலங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி கடல் கடந்து கண்டம் கடந்து கிழக்கு கண்டத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. செர்ஜுராவை ஒரு கப்பலை கண்டுபிடிச்சு கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருப்பா பாத்தீங்களா, அதுக்காக போன பைய காத்து வழி செய்திகள் எல்லாம் கொஞ்சம் பறந்து வந்திருக்குங்க. அந்த டிராகன் குட்டிகள் எல்லாம் காணாம போச்சு, நம்ம ஹீரோயின் கூட இருந்தவங்க நிறைய பேரை வெட்டி வீசிட்டாங்க அப்படிங்கறத மேட்டர்லாம் தெரிஞ்சு செர்ஜுரா ஓடி வரா. உங்களுக்கு ஒண்ணு ஆயிலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே வராங்க. இவளும் ஒன்னாகல, என்ன பாதிலே வந்துட்டு அப்படின்னு கேட்க, ஆமா இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, இதுக்கப்புறம் என்னால எப்படி இருக்க முடியும், உங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி தான் கப்பலை தேடி போன என்னோட வேலையை பாதியில விட்டுட்டு உங்களுக்காக திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறா. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம், யாரையும் நம்ப முடியாது, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து கிளம்பி போய் எப்படி என்னோட தேசத்தை நான் மறுபடியும் மீட்க போறேன் அப்படின்னு கேட்க, இவங்க தான் நம்பிக்கை இல்லாதவனுங்க, இவங்களை நம்ம நம்ப முடியாது, ஆனா நீங்க மேற்கு கண்டத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 7 தேசத்தோட மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இன்னும் உங்களோட வம்சத்தை மறக்கல, நீங்க போனீங்கன்னா உங்களுக்காக அவங்க கத்தி எடுப்பாங்க, சண்டை போட வருவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு நம்பிக்கை என்பால் தான் பேசிட்டு இருக்கான். நீ தாயா சொன்ன யாருமே நம்பாதான் வைக்காதன்னு, இப்ப மறுபடியும் நீயும் நம்பிக்கையில தான் வந்து நிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமா யார நம்புங்க இல்லையோ என்ன நம்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். மறுபடியும் இந்த பக்கத்துல சோத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜான்ஸ்னோ அந்த பொண்ணை கட்டிப்பட்ட நிலைமையில அப்படியே கூட்டிட்டே போயிட்டு இருக்கான் இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கும்போதே மறுபடியும் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் வருதுங்க. மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, அவங்க தேசத்தை அவங்க புகழ்ந்து பேசுவாங்க, அடுத்தவங்க தேசத்தை கழுவி ஊத்துவாங்க. இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடத்துல அந்த பொண்ணு நம்ம ஜான்சனோ கீழே தள்ளி விட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 10-20 அடி தாங்க கேப் விட்டுட்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் பின்னாடியே வட்டிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனா டப்புன்னு அவளை காணோம். அங்கேயே ஏதோ மறைவா கொகை இருந்ததா என்னன்னு தெரியலங்க, ஆளை காணோம். அவ கையில போட்டிருந்தா அந்த கட்டு அவுந்து கிடக்குங்க. இது எப்பரா சாத்தியம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் சுத்தியும் முத்தியும் பாக்குறான். அவனால கெஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடி கையில இருந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு ரொம்ப தைரியமா
தைரியமா நம்ம ஜான்சன் முன்னாடியே வந்து நிக்கிறா. உனக்கு சான்ஸ் கிடைஞ்சிருக்கும் போதே என்ன கொன்னுக்கணும், தப்பு பண்ணிட்டடா தம்பி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அங்க டப்பு டப்புன்னு இருக்கிற நிறைய கொயகள்ல இருந்து நிறைய பேர் முந்திரிச்சு நிக்கிறாங்க. எல்லாருமே இந்த லேடியோட ஆட்கள் தான், காட்டுவாசிகள் தான். எல்லார்கிட்டையும் இப்ப நம்ம ஜான்சனோ மாட்டிக்கிட்டான் ஒரு கைதியா. இனிமே எப்படி அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்தாலோ அதே மாதிரி நம்ம ஜான்சனா இப்போ அவங்க கிட்ட இருக்க போற மாதிரி தெரியுதுங்க. அதுலயும் குறிப்பா இவங்க எல்லாருமே ஒரே தலைமைக்கு கீழே வேலை பாக்குறாங்க. அந்த ஆளு வேற நம்ம சோத்த பாத்துக்கிற வேலை பாத்துக்கிட்டு இருந்து ஓடி போன பையன் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டோம்ல. எப்படியும் அந்த ஆளு கிட்ட இவனை நம்ம ஜான்சனோவை கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த ஆளை நம்ம பாத்துடலாம் நினைக்கிறேன். இப்போ நம்ம இம்சி அரசன் இருக்கிற அந்த மாளிகையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். மூத்த பொண்ணு சான்சா அவளோட கட்டில்ல படுத்திருக்கா. தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு ஏதோ ஈரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா புரண்டு புரண்டு படுக்கிறா. அப்போ அவளோட கனவுல அவளை 4-5 பேர் ரேப் பண்ற மாதிரி அந்த கூடால ஒரு கலவரம் நடந்தது பாத்தீங்களா, அந்த விஷயங்களே திரும்ப திரும்ப அவளுக்கு கனவா வந்து டார்ச்சர் பண்ணுதுங்க. முழிக்கிறா, சின்ன பசங்க உச்சா போன மாதிரி ஏதோ உச்சா போன மாதிரி அவன் நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெட்ல பார்த்தா அது உச்சா இல்லங்க, ரத்தம். இந்த பொண்ணு இப்பதாங்க வயசுக்கே வர்றா. அதுக்குள்ள இவளுக்கு எப்படா நம்ம இம்சேரசனை கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கொடூர ராணி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இவ வயசுக்கு வந்த அந்த மேட்டர் தெரிஞ்சா அவளதாங்க உடனே நாளைக்கே கல்யாணத்தை அந்த ராணி பிக்ஸ் பண்ணிடுவா. அதுவும் இவளுக்கு பிடிக்காத, ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல பிடிச்சிட்டு இருந்தது, இப்ப பிடிக்காத நம்ம இம்சேரசனை தான் கட்டி வைக்க போறாங்க. அதனால இவ பயப்படுறா. அந்த பெட்ல ஒட்டிட்டு இருக்கிற அந்த ரத்த கரையை எடுக்கிறதுக்காக அவ போராடுறா. அதே சமயம் இங்க நமக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கால, ஒரு பச்சாரிய லவ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவ இங்க வரா. அவதான் சான்சாக்கு கொஞ்சம் எடுபடி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. இவ சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை அப்பப்போ பிள்ளைங்கிட்ட போய் சொல்றதும் இவளோட வேலையா இருந்தது. அவ இங்க வர இது எல்லாத்தையுமே பாத்துற, நான் வயசுக்கு வந்த மேட்டர் மட்டும் அந்த ராணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கும் அந்த பயலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு என்ன இந்த ரத்தக்கரை தெரியக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே கிளீன் பண்ற வேலையில அவளும் இறங்குறாங்க. பட் அதே சமயம் இன்னொரு வேலை கறி இங்க வர, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ராணி கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, நம்ம குள்ளனோட காதலி சும்மா இல்லங்க ஓடி போய் அந்த பொண்ணையே கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி இந்த உண்மையை ராணி கிட்ட சொன்ன, பேசுறதுக்கு நாக்கு இருக்காது அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு மறுபடியும் இங்க வந்துடுறாங்க. வந்து பெட்ரூம்ல பார்த்தா அங்கதான் சின்னதா ஒரு ட்விஸ்ட். நம்ம கட்டப்பை வம்சத்துல தம்பிகார ஒருத்தருக்கு அல்ல மூஞ்சில பாதி தேஞ்சவன் அந்த பையன் நிக்கிறான். இங்க அந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டாங்க. அவளதாங்க இவன் ரொம்ப விசுவாசமான ஆளு, எப்படி இந்த மேட்டரை கொண்டு போய் ராஜா கிட்ட போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ராணியோட உடன்பிறப்ப அந்த மெய்காப்பாளரை ஜெயில பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்க நடக்குதுன்னு பாருங்க. அவனோட கூண்டுலயே இன்னொருத்தனையும் கொண்டு வந்து போட்டாங்க. அவனும் இதே பணக்கார வம்சத்தை சேர்ந்தவன் தான். இந்த மெய்காப்பாளரை பார்த்து ஒரு ஹீரோ மாதிரி அவன் நினைக்கிறாங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, உங்க கூட ஜெயில கிடைக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப பெருமைப்படுறியா, ஒரு நிமிஷம் இங்க வா, எனக்காக நீ எது வேணாலும் செய்வியா அப்படின்னு கேட்க, என்ன வேணாலும் செய்வேன் சார் அப்படின்னு இவன் சொல்ல, அப்படியா எது வேணாலும் செய்வியா, உன் உசுரை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு இவனை இந்த வயல போட்டு அடி அடின்னு அடிச்சே சாடிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் போடுற அந்த சண்டை, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க, கொஞ்சம் உளறிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் ஒரு குறுநில மன்னன் வெள்ளத்தாடிக்காரனோட புள்ளைய இங்க காவலுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அவன் சரியான லூசு பையலா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அசால்ட்டா உள்ள வந்து பாக்குறான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற. அதே சமயம் நம்ம மெய்காப்பால அவனையும் போட்டு அடிச்சு அவனோட கழுத்துலயும் கத்தியை விட்டு ஆட்டுறாங்க, சாடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்டர்லாம் மற்ற ஆளுக்கு தெரிய வர அந்த சத்தம் கேட்டு வந்து அவனை பிடிச்சி தாரான்னு இழுத்துட்டு வராங்க. எப்படி இன்னைக்கே போட்டு தரலான்னு ஒரு ஐடியா. அதே சமயம் தன்னோட புள்ளைய இழந்த அந்த குறுநில மன்னன் வெள்ளத்தாடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் கையில வாள் எடுத்துட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக தன்னோட பையனை கொன்ன மெய்காப்பாளனை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் பயங்கர கோவம், லைட்டா ஒரு கலவர மாதிரி மாறிட்டு இருக்கு. எங்கடா கலவர பூமி ஆயிட்டு இருக்கு, நம்ம மூத்த பையன் ராப காணமே, அவன் தானே இந்த மொத்த படைக்கும் தலைவன், அவனை காணமேன்னு பார்த்தா அவன் தான் பக்கத்துல இருக்கிற இன்னொரு குறுநில மன்னத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டான். நம்ம நசமா கூட கூட்டிட்டு போயிருக்கான். அதனால யாரோட தலைமை இவங்க கேட்க போறாங்கன்னு தெரியலங்க. கலவரம் ஆயிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு மாத்தி வெட்டிக்கிட்டாங்கன்னா நிலைமை மோசமாயிடும். அதை விட இன்னொரு பெரிய பஞ்சாயத்து, நம்ம பனி தேசத்து தலைவி இருக்காங்க இல்லையா அம்மாக்காரி, அவங்களுக்கு தன்னோட 2 புள்ளைகளை காப்பாத்தணும்னா இந்த மெய்காப்பாளனை ஃப்ரீயா விட்டாதான் உண்டு, தப்பிக்க விட்டாதான் உண்டு. ஆனா அவனையே இப்ப கொல்ல போறாங்களேன்னு சொல்லிட்டு நடுவுல போய் நின்று மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் அவசரப்படாத, என் பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல, என்னால வெயிட் பண்ண முடியாது, என் வலி உங்களுக்கு தெரியாது, என் புள்ளையவே கொன்னவன் அவன் அப்படின்னு சொல்ல, உங்க புள்ளையாவது ஒரே அட்டம்ப்ட்ல செத்து போயிட்டான், என் புள்ளைய காலை வெட்டி நடக்க முடியாம பண்ணி மொடமா உட்கார வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா அது மரண வலியை கொடுக்கும். அப்பேற்பட்ட வலியை கொடுத்த இவனையே நான் கொல்லாம வச்சிருக்கேன்னா அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கப்பா, என் மூத்த பையன் ராபு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்ஹவ் மேனேஜ் பண்ணி இந்த வெள்ளதாடிக்காரரை கன்வின்ஸ் பண்ணி வச்சிரா. பட் அவன் என்ன சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு ராபு வரட்டும், அவனோட பர்மிஷனோடயே இவனை என் கையாலே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்க நம்ம கிழக்கு கண்டத்துல அந்த 13 தலைவர்களுக்கு மத்தியில நம்ம ராணி உட்கார்ந்து பேசுறா. ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் பேசுறா. தன்னோட டிராகன் குட்டிகளை ஒப்படைக்கும்படி கேக்குறா. இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் பால கம்டி அந்த குண்டு பைய, ஏமா உன் டிராகனை நாங்க யாரும் திருடல, ஒருவேளை யாராவது திருடி வச்சிருந்தா கூட அந்த மேட்டர் எனக்கு தெரிஞ்சா கூட அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், ஏன் உனக்கு சொல்லணும், உனக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர திமிரா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த 13 பேர்ல ஒருத்தன் ஒரு மந்திரவாதி இருப்பான் பாத்தீங்களா மொட்டை, அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான், உன்னோட டிராகன் குட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முன் வராங்க. ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்குதா சொல்றாங்க. எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, இந்த கோட்டையோட இந்த நாட்டோட மண்ணை எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு, அதுக்காவது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு அவன் சொல்றான். உங்க டிராகன் குட்டிகளை கண்டுபிடிச்சு தரேங்கறான். இந்த நாட்டுக்கு மன்னனா, இந்த கோட்டைக்கு மன்னனா, 13 பேர் நீங்க எல்லாருமே தானே ஈக்குவல் ரைட்ஸ் வாங்கணுங்க, இங்க மன்னர்ன்ற லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நம்ம ராணி கேட்டா, யார சொல்றேன்,
நம்ம ஹீரோயினை கேட்டா அதுக்கு அந்த மொட்டை இதுவரைக்கும் இந்த 13 பேரும் தான் ஆண்டுகிட்டு இருந்தோம், இனிமே இந்த கோட்டைக்கு ஒரே ராஜா தான், அது உங்க பக்கத்துல இருக்கிற உங்க கல்யாணம் பண்ண போற நம்ம கருப்பு மலமாடு தான் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. தான் தான் அந்த 3 டிராகன் குட்டிகளையுமே ஒரு கோட்டையில அடைச்சு வச்சிருக்கிறதா அந்த மொட்டை சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்காரா. அதே சமயம் நம்ம மலமாடு இருக்கான்ல அவன் ஆமா நான் தான் இனிமே இந்த கோட்டைக்கு ராஜா. ஏன் அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த மந்திரவாதி என் கூட தான். அதே மாதிரி அடுத்து ரொம்பவே அற்புதமா இருக்கிற அந்த 3 டிராகன் குட்டிகள் இப்ப என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ அதிக அளவு அதிகாரம் கொண்டவனா அந்த அதிகாரத்தின் பேர்ல சொல்றேன் நான் தான் இனிமே இந்த கோட்டைக்கு ராஜா அப்படின்னு அவனை ராஜாவா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஒரு மொட்டையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, எங்க எல்லாரும் ஏத்துருவியா அப்படின்னு இவங்க கேட்க ஒரு மொட்டையா அப்படின்னு பார்த்தா அங்க அவன் ஒரு மந்திரவாதி இல்லையா, திடீர்னு ஏகப்பட்ட மொட்டைகளுங்க ஒரே ஆள் தான் ஏதோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மொதுன்னு வந்து நிக்கிறாங்க. அங்க இருந்த மித்த தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையுமே கழுத்தெடுத்து கொள்றாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு செகண்ட் ஷாக்காயி போன நம்ம ஹீரோயின் அங்க இருந்து பயந்து லைட்டா 2 ஸ்டெப் பின்னாடி வச்சா நம்ம மொட்டை அவளையும் பிடிக்க போக அதே சமயம் ஒரு கத்தி அந்த மொட்டையோட பின்புறத்துல இருந்து அப்படியே நெஞ்சு வரைக்கும் வருதுங்க. யாரு நம்ம சர்ஜரா தாங்க பின்னாடி இருந்து விட்டு ஆட்டுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாதாரண ஒரு ஜெராக்ஸ் காப்பி, வெறும் துணி மட்டும் தான் அங்க இருக்கு, ஆளா காணோம். என்னடா இது புது வகையான மேஜிக்கா இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த பையன் உன் டிராகன் குட்டிகள் வேணும்னா என்னோட இடத்துக்கு என்ன தேடி வா அப்படின்னு சத்தமா கத்த. அதே சமயம் நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு செர்ஜராவும் மத்த பசங்களும் அங்க வந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அங்க கட் பண்றோம். மறுபடியும் நம்ம பனி தேசத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த 2 சின்ன பசங்களை தேடிட்டு போனான்ல அந்த தியான் கிரேஜா இப்ப மறுபடியுமே ஊருக்குள்ள வந்திருக்கான், அரண்மனைக்குள்ள வந்திருக்கான். மக்கள் எல்லாத்தையுமே கூட்டி என்ன எதிர்த்தா இதுதான்டா நிலைமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வீராவதேசம் பேசிட்டு இருக்கான். என்ன இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கானே, அப்ப நம்ம பசங்களை புடிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா புடிச்சிட்டாங்க. அந்த 2 பசங்களையுமே புடிச்சு நம்ம பனி தேசத்து தலைவனோட பசங்க இந்த அரண்மனையில இருந்த அரச வாரிசு பிராண்டன் ரிக்கன் அவங்க 2 பேருமே புடிச்சு அவங்க 2 பேரையுமே உரு தெரியாத மாதிரி எரிச்சு அதுக்கப்புறமா அவங்கள தூக்குல குரங்கு விட்டு ரொம்ப கொடூரமா கொன்னுறாங்க. நம்ம தியான் கிரேஜா என்னதான் இருந்தாலுமே என்னதான் பகை இருக்கட்டுமே தான் கூடயே வளர்ந்த தன்னோட தம்பிகளா நினைச்ச அவங்க 2 பேரையும் இப்படி எரிச்சு கொள்ற ரேஞ்சுக்கு அவன் என்னடா பாவம் பண்ணாங்க, பச்சை குழந்தைகளை இப்படி கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரச வைத்தியர் அப்படியே கதறுவாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே பதறி போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதாங்க, இது மிகப்பெரிய ஒரு தப்பு. எந்த நம்பிக்கையில இவங்க 2 பேரும் இவன் கொன்னான்னு தெரியலங்க. இந்த மேட்டர் மட்டும் அந்த மூத்த பையன் ராபுக்கு தெரிஞ்சா பிரச்சனை எவ்வளவு மோசமாகும். இன்னும் ஒரு மிகப்பெரிய 3ஆம் உலக போரை இங்க வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல விறுவிறுப்போட பார்ப்போம். தேங்க்யூ.